ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதோட இடத்துல யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு பொறுமையாக தான் இருந்தார். கிட்ட தன்னோட காதலையும் வெளிப்படுத்திட்டாரு. உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னும் சொல்லிட்டாரு. அதுக்கு மேலேயும் ஒத்துக்கலனா வேறு என்னங்க பண்ண முடியும்? 1000 தான் இருந்தாலும் தன்னோட குழந்தைக்கு அம்மா இல்லையா? தன்னோட பொண்டாட்டின்றதை தாண்டி தன்னோட குழந்தையோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்றதையும் யோசிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் விஜய் எந்த அளவுக்கு போனாலும் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை தடுத்தே ஆகணும். எப்படியாவது காவேரியை புதுசாக கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. இதுக்கு உடந்தையாகவும் நம்ம சாரதாமா இருக்காங்க. பக்கம் பேசிட்டு போயிட்டாங்க. ஸோ காவேரி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்துட்டுருக்காங்க. ஆல்ரெடி கார்த்திகிட்ட பேசும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவரோட பேச்சுக்கள்லாம் இருந்திருக்கு. அதனால் அந்த ஒரு எதிர்பார்ப்போடு வந்துட்டுருக்க தருணத்தில் அவங்க கிட்ட பதிலை எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த ஒரு சமயத்தில் காவேரியை பார்த்த கார்த்தி, உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்கிறாரு. இது கேட்ட காவேரிக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாரு. என்னாச்சுங்க திடீர்னு? இல்லைங்க, உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது, இதுக்கு மேலே வேறு எதுவும் பேச தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. காவேரி ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க. என்ன நினைக்கிறதுனே தெரியல. அப்படி பேசின ஆளாக இருந்தால் முன்னாடி ஏன் அப்படி சொல்லணும்? ஏன்னா உங்களுக்கு கடைசி மாப்பிள்ளையும் நான் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி க்ளூலாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? வச்சு காவேரியோட மனசுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கும் நம்மளை பிடிச்சிருக்கு. அதனால தான் இதை மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்றத நினச்சிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடு இருந்தாங்க. இப்போ சடனாக இதை மாதிரி சொன்னதும் அவங்களால ஏற்றுக்க முடியல. என்ன காரணமாக இருக்கும்? எதுக்காக திடீர்னு வேண்டாம் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒரு பயங்கரமாக குழம்பி போடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி இப்படி பேசிட்டு போனதை அடுத்து ரொம்பவே சந்தோஷப்பட்டார் நம்ம விஜய். எப்படி ஒரு வழியாக விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு, இதுக்கப்புறமா இது கண்டினியூ ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா காவேரி கிட்ட பேசும்போது ரொம்பவே சேடாக இருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் விடுங்க, இப்போசிட்டாக சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் கிடைக்க கொடுத்து வைக்கல, உங்களுக்கு நீங்களே நினச்சி வருத்தப்படுறீங்க அப்படின்ற மாதிரி காவேரிக்கு ஆதரவாக பேச காவேரியும் அப்படியே அமைதியாக போயிடுறாங்க. இருந்தாலும் என்ன காரணம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாரதாமா விஜய் 2 பேருமே பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி காவேரி இது மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டா அத்தை, எனக்கே பார்க்க ரொம்ப பாவமாக இருந்தது அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்கிறாரு. விடுங்க மாப்பிள்ள, இப்போ இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லது. இல்லைன்னு வச்சுக்கேன், அப்புறம் நான் பார்க்க போகிறேன், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டே இருப்பா. அடுத்தடுத்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பா. இதோட நிறுத்தினது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி சாரதாமா சொல்கிறாங்க. இல்லத்தை, எனக்கு இருந்தாலும் குற்ற உணர்ச்சியாக இருக்க மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு விஜய். அதை நினச்சி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, அது தப்பு தானே மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சாரதாமா சொல்ல, என்னதான் இருந்தாலும் அத்தை, அவளுக்கு எதுவும் தெரியாது இல்லையா? அவள் தெரிஞ்சு ஒன்றும் தப்பு பண்ணலையே அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு விஜய். சரி விடுங்க மாப்பிள்ள, நீங்கள் விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க, அவள் சீக்கிரமாகவே நார்மலாகிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா காவேரி யோசனை பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தையே நோக்கிட்டு இருக்கு. அதை ஏற்றுக்கவே முடியல அவங்களால. என்ன காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, கார்த்திக் ஃபோன் பண்ணி விஷயத்தை கேட்குறாங்க. கார்த்திக் ஒரு கட்டத்தில் எல்லா உண்மைகளையும் உளறி கொட்டுறாரு. இதுக்கப்புறமா காவேரியோட என்ன எப்படி இருக்கும், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கே, தன்னோட அம்மாவே இதை மாதிரி பேசியிருக்காங்களே அப்படின்றத நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு அவங்க பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம் கோவத்துக்கு ஆளான காவேரி அவங்க அம்மாவை பார்த்து தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீலாம் ஒரு அம்மாவை, என்னை பெத்த தாயை நீலாம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் தயவு செய்து நீ மூஞ்சிலே முழிக்காத, இந்த வீட்லேயே இருக்காத அப்படின்ற மாதிரி பல வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. காவேரி பேசிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் பேசிட்டு காவேரி ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. என்ன இருந்தாலும் அம்மா இல்லையா, இந்த அளவுக்கு நம்ம பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுற காவேரி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஃபோனும் எடுக்கல. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறாங்க, கால் எடுக்காதனால அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. சாரதாம்மா வீட்லேயும் இல்லை. எங்கே போயிருப்பாங்க அப்படின்ற குழப்பத்திலே இருக்காங்க நம்ம காவேரி. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இவங்க பண்ணதும் தப்பு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது தன்னோட அம்மாவை இப்படிலாம் தன்னை பற்றி தவறாக இன்னொரு நபர்கிட்ட சொல்லும்போது தன்னோட வாழ்க்கையை கெடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த சமயத்தில் காவேரியோட மனநிலைமையும் இப்படி தானே இருக்கும். அதனால தான் இந்த பெரிய வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம சாரதாமாவும் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா எப்படி அவங்கள சமாதானப்படுத்தணும் அப்படின்றத நினச்சாலும் ஆனால் வீட்டில் அவங்க இல்லாமல் போயிடுறதுனால ரொம்பவே வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல காவேரிக்கு.
அப்புறமா விஜய்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. நடந்த விஷயங்கள பற்றி வந்து சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்த விஜய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு மிஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, நடந்த விஷயங்கள பற்றி வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம காவேரி. அதுக்கப்புறம் விஜய் ரொம்பவே கில்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க காவேரியை. சரி நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க மிஸ், எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காவேரியை கூட்டிகிட்டு அலைய ஆரம்பிக்கிறாங்க. அங்கங்கே வந்து தேடி பார்க்குறாங்க எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே அழுதுட்ருக்காங்க நம்ம காவேரி. இதை பார்த்து ரொம்பவே கில்ட் ஆகுறாரு. எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான், இப்படி பண்ணியிருந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு விஜயும். விஷயத்தில் விஜய் பண்ணதும் தப்புன்னு சொல்ல முடியாது, நம்ம சாரதாம்மா பண்ணதும் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பொண்ணோட வாழ்க்கை இப்படி இருக்கே, எப்படியாவது வந்து மாப்பிள்ளை கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்களோட எண்ணம். அதனால தான் இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த வந்து பண்ணிட்டாங்க. அதே மாதிரி காவேரி சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு பெத்த தாயாக இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா. தன்னோட பெத்த அம்மாவை இன்னொரு நபர்கிட்ட இப்படி வந்து சொல்லும்போது அந்த கோவம் தாழ முடியாமல் தான் ரொம்ப பயங்கரமாக வந்து எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு கோவப்பட்டு சாரதாம்மா கிட்ட இப்படி வந்து பேசிட்டாங்க. அம்மாவை காணோம் அப்படின்னதும் அவங்கள வந்து தாங்கிக்கவே முடியல. பதறி போயிட்டு வந்து தேட ஆரம்பிக்குது மனசு. வழியாக நம்ம சாரதாம்மாவை கோவிலில் பார்த்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு நிறைய கேள்விகள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம காவேரி. இப்படி என்னம்மா அந்த விஜயை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன கூட வந்து வேற ஒரு நபர்கிட்ட இப்படி வந்து பேசியிருக்கியே, இந்த அளவுக்கு வந்து தவறாக வந்து பேசியிருக்கியே, அப்படி என்னம்மா காரணம் அப்படின்ற மாதிரி கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்களா. இந்த சமயத்துலையாவது உனக்கும் விஜய் தம்பிக்கும் ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னோட குழந்தை தான் வந்து அம்மு அப்படின்ற உண்மைகளை வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம காவேரி கிட்ட வந்து சொல்கிறாங்களா. அப்போ தான் வந்து எல்லாத்தையும் வந்து காவேரியும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவெடுத்து பழைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து காவேரி கிட்ட வந்து காட்டுறாங்களா. இதை பார்த்து காவேரியும் வந்து அதிர்ச்சி ஆகுறாங்களா. இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.